அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ பிறக்கக்கூடிய காலகட்டம் அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்குது பலாபலனை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கணும், இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்த காரியங்கள் அடுத்த ஆண்டு நமக்கு அது ஒரு பெரிய ஒரு வெற்றியவோ ஒரு நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய அமைப்பையோ தருங்க. அப்போ மிதுனம் அப்படின்னா இரட்டை குணம், இரட்டை ராசி, காற்று ராசின்னு சொல்லக்கூடியதுங்க. மிருகஷீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆங்கில வருடம் 2025 அமோகமான பலாபலனை தருமா? கண்டிப்பாக தரும். அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சனி பகவான் அருமையாக உங்களுக்கு மீனத்தில் அமர்றது ஒரு சிறப்புங்க. ராகு கேதுனால ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரே ஒரு ராசி, இப்போ முதல் ராசியாக எது வருதுன்னா மிதுனம் தான் வருது. அப்போ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம், பணவரவு, தனவரவு, குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்குது. எல்லாமே இனிமேல் பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கலாம். பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயமே உங்களுக்கு நல்ல விஷயம். இப்போ திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நடக்கும். 2வது திருமணம் நடக்கணும். ஒரு திருமணம் நடந்துச்சுங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, 4 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இன்னும் கிடைக்கல. அப்போ செகண்ட் மேரேஜுக்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. ஜென்மத்தில் குரு வரார். குரு உங்களுக்கு பாதகாதிபதி. 12ஆம் இடத்துல இருந்து பல விஷயங்களை விரயம் பண்ணினார்.
குழந்தைகளுக்கு விரயம், குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு, அதே போல் தனத்தில் கொடுக்கறதுல தடை, இதெல்லாம் இருந்துச்சு. ஜென்மத்தில் குரு வந்து பாதகாதிபதி வந்தாலும் 2க்கு 2ல் வந்து அவர் உச்சம் பெறார் கடகத்தில். அப்போ குரு வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இடம் உடைபட்ட நட்சத்திரம்னு 2 விஷயம் இருக்குது. குரு பகவான் இங்கே உடையறார். புனர்பூச நட்சத்திரம் இல்லை, அடுத்த கடகத்துக்கு போய் உச்சம் பெறார் பூசத்தில். இதெல்லாம் நிறைய நம்ம நட்சத்திர வாயிலாக தான் கிரகத்தை சொல்லணும். அப்போ கோள்களினுடைய அந்த பிரயாணம் வச்சு தான் நம்ம கோச்சார பலன்கள் சொல்கிறோம். இதில் வருடக்கோள்களுடைய நகர்வு சனி பகவான், ராகு கேது பகவான், குரு பகவான் 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 80% நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக மிதுனம் நல்லா இருக்குது. பயப்பட வேண்டாம். அப்போ அப்பாடா இப்போ இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குது. புதிய தொழில் தொடங்குறவங்க தொடங்கலாம். நல்ல முயற்சி செய்யுங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் போடக்கூடிய அத்தனை உழைப்புக்கும் ஊதியம் உண்டு, அமோக வெற்றி உண்டு. மற்ற கிரகங்கள் எப்படி வந்துட்டு போனாலும் இந்த மெயினான ராஜகிரகங்கள் நல்லா இருக்கறனால பயப்பட வேண்டாம். ஜென்மத்தில் வர குரு உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை கொடுக்கும், புத்திமதியை கொடுக்கும், ஆலோசனையை கொடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் நடக்கும். கோயில் யாத்திரை பயணம், மதகுருமார்கள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் சந்திப்பீங்க. இப்போ சிவபக்தராக இருந்தீங்கன்னா சிவனடியார்கிட்டலாம் அருளாசீர்வாதம் வாங்குவீங்க. உங்களுடைய வழிபாட்டு முறைகளே மாறுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ணத்தில் போகுவீங்க. அப்போ ஜென்ம குரு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கும்பேன், தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வந்து போட்டுட்டு வாழக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்குது. குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பேர் வாங்குவீங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டு. திருமணம் ஆனாலும் பக்குவமாக வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பக்குவப்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு வந்து உட்காராரு. பணவரவு உண்டு. ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இருக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கொலாஸ்ட்ரால் சம்பந்தமான எப்படின்னா கொழுப்பு சம்பந்தமான சாப்பாடெல்லாம் கவனமாக சாப்பிடுங்க. மெயினாக நான் சொல்லுவேன், ரிஷபத்தில் குரு இருக்கும்போது ரிஷபக்காரங்க லக்கணக்காரங்க ராசியெல்லாம் கொஞ்சம் நான்வெஜ்லாம் தவிர்த்துக்குங்கமே. நீங்களும் அதே தான். ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையாவது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் காரியம் கைகூடணும், ஜெயிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். கட்டுப்பாடோடு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தனக்குன்னு ஒரு வில் பவர் ஏற்றிக்க முடியும். ஸோ அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ராசியில் உச்சம் ஆட்சி நீச்சம்பாங்க. எந்த கிரகமே நீச்சம் ஆட்சி உச்சம் பெறாத இடம் எதுனா மிதுனம்தான். அப்படி ஒரு விஷயத்தை வந்து இந்த ராசி எதையுமே எந்த காரியமே நினைத்தது காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாற்றிக்கணும்னா சில கைங்கரியம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். கம்யூனிகேஷன், எழுத்துத்துறை, சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல வளர்ச்சி பாதையை, நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இத்தனை இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு நம்ம என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திர வேணுகோபால் கோயில் இருக்குதுங்க. சத்தியபாமா ருக்மணி அவங்கள போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. அந்த கோயிலில் என்ன வழிபாட்டு முறைகள் இருக்கோ, ஆகம விதிகள் இருக்கோ, அதன்படி உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும், வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்படிங்கிறத உங்களுக்கு பெருமாள் வழிபாடுனாவே மிதுனம். அப்போ நினைத்த காரியத்தை இது பண்ணுன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறுமே விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க. சிறப்பான ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து அமோக வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கட்டும், வாரி வழங்கட்டும். இந்த ஆண்டு ஒரு செல்வப்பாதையை நோக்கி மிதுன ராசி நேயர்கள் அனைவருமே பயணிக்கணும்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.